வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, கிரவுண்ட்நட், வேர்க்கடலை, நிலக்கடலை, இவ்வளோதான். இது என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, மண்புழுக்கு நிகரானதாக இந்த கிரவுண்ட்நட்டை சொல்கிறாங்க. இந்த மண்புழு பூமி தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிகரானதாக சொல்கிறதுனால இது நல்ல ஒரு பூமி தங்கம் அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலை எடுத்துக்கக்கூடிய முறையில் நம்ம எடுத்துக்கும் போது இது கெடுதல் செய்யாது. இது நிறைய எடுத்துக்கிட்டால் பித்தம், அளவோடு எடுத்துக்கிட்டால் எந்த பொருள் ஆனாலுமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சாப்பாடே ஆனாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது உடம்புக்கு. அளவுக்கு அதிகமாக போனால் வாந்தி தான் வரும் இல்லையா, நம்மளுக்கு வயிறு வலி வாந்தி தான் வரும். அதே மாதிரி தான் எல்லாமே, அதே மாதிரி தான் கிரவுண்ட்நட் ஆயிலும் ரொம்ப நல்ல ஆயில் தான். இதில் உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, புரோட்டீன் இருக்குது. ஆரோக்கியத்துக்கு தேவையான கொழுப்பு சத்தும் இருக்குது இதில். அப்புறம் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் தசை இழப்பு, இப்போ வயசாகிடுச்சுன்னா தொங்கும்ல, சதையெல்லாம் தொங்கும்ல, அதை எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலை எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருதய நாளங்களையும் நரம்பு மண்டலத்திலும் வழுவழுப்பு கொடுக்குறது. இருதய நாளங்களுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் வழுவழுப்பு கொடுக்குது. மூளையின் செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. இது நல்ல வேர்க்கடலை அப்படின்னா என்னென்னா, வேர்க்கடலையில் முதல்ல வரும் பார்த்திங்களா, அந்த வேர்க்கடலை நாட்டு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நம்ம காய வச்சு செக்கில் ஆட்டணும். மாட்டு செக்கில், தட் இஸ் மாட்டு செக்கில் ஆட்டும்போது தான் அந்த எண்ணெயினுடைய பவர் கூடும். எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், வேர்க்கடலை எண்ணெய் ஆகட்டும், விளக்கெண்ணெய் ஆகட்டும், இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய்கள் இருக்குல்ல, எந்த எண்ணெய் எடுத்தாலுமே நீங்கள் மாட்டு செக்கில் ஆட்டும்போது தான் அதனுடைய பவர் கூடும். மாட்டு செக்கில் ஆட்டாத நார்மலாக பண்ணும்போது அதனுடைய பவர் கூடாது. அது ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எண்ணெயில் அவ்வளோ பவர் இருக்காது நம்மளுக்கு. இப்போது இந்த முதல்ல உருவாகிற வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு எப்போவுமே பவர் அதிகம், நல்ல ஒரு இது இருக்கும். பூமியின் எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு அது உருவாக்கும். அப்புறம் பூமியின் சத்துக்களை எடுத்துகிட்டு உருவாகிறதுனால முதல்ல வர வேர்க்கடலைக்கு அந்த பவர் ஜாஸ்தி, ரெண்டாவது வர்ற வேர்க்கடலைக்கு அதை விட கொஞ்சம் பவர் கம்மி, மூணாவதாக வர்ற வேர்க்கடலைக்கு இன்னும் பவர் கம்மி. அவ்வளோதான் பவர். அதனுடைய எப்போவுமே வேர்க்கடலையில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது, நியாசின், ஃபோலேட் இருக்குது, மெக்னீஷியம், காப்பர், அப்புறம் அயன் அதிகமாக இருக்குது, ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிறதே வைட்டமின் இ நிறைய இருக்குன்னும் போது வைட்டமின் இ ஆயிலுக்கு ஒப்பானதாக நம்ம இதை சொல்லலாம். இப்போ வைட்டமின் இ முகத்தில் போடுற மாதிரி நம்ம முகத்தில் போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். முகத்தில் நல்லா தேய்ச்சிட்டு ஊற விட்டுட்டு நல்லா சில் வாட்டரில், குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வராது. இது முகத்துக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் இ ஆயிலுக்கு ஒப்பானது இந்த மாட்டு செக்கு வேர்க்கடலை எண்ணெய். அவ்வளோதான். இப்போ நம்ம வேறு எதுக்கெல்லாம் தேய்க்கலாம், முடிக்கு கூட தேய்க்கலாம். இதை முடிக்கு தேய்ச்சா என்ன ஆகும்னா சாஃப்டாகி ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது முடிக்கு. உடம்புக்கு மசாஜ் கூட இதில் பண்ணிக்கலாம். இந்த நம்ம மாட்டு செக்கில் ஆட்டின எண்ணெயில் உடம்புக்கு மசாஜ் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது தசை பிடிப்பு வந்துடுச்சு, ஒரு வலிக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த இடத்துல கூட நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை நல்ல எண்ணெய்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, அதை ஒரு பாட்டிலில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் அந்த பக்கம் இருக்கிற பொருள் எது இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணுக்கு படக்கூடாது, அடர்த்தி இருக்கணும். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கம்ப்ளீட்டாக இதனுடைய வேறு மாதிரி ப்ராசஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. இந்த எண்ணெய் வெறும் செக்கில் ஆட்டி வெறுமனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை வேறு ப்ராசஸ் பண்ணி அதை அந்த கலரை லைட் ஆக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்போ தான் அதுக்கு பவர் இல்லாமல் போயிடுது. ஸோ ஆட்டி வந்த இந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் வேர்க்கடலை ஊற விடணும். அது இருக்கலாம் ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம ஏதாவது சமைக்கிறோம் பார்த்திங்களா, அதை சமைக்கும்போது இந்த வேர்க்கடலையை அதில் ஊறிட்டுருக்கிற அந்த வேர்க்கடலையை மட்டும் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி
நம்ம அந்த குக்கிங்கில் போட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலங்களுக்கு வந்து இது வலு சேர்க்கும். ஸோ இது வந்து நல்ல எண்ணெய் தான். இது வந்து நம்ம அதே மாதிரி வந்து மாட்டுச்சக்கில் இல்லாத எண்ணெயை வந்து நம்ம தேய்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு பலம் கிடைக்காது, எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஏதோ கிரவுண்ட்நட் ஆயில் அவ்வளோதான் இருக்கும். அதுவும் பேக்கெட்ஸில் வர்றதெல்லாம் ரைட் கிடையாது. ஸோ அதனால் மாட்டுச்சக்கில் ஒரிஜினலாக பண்ணக்கூடிய எண்ணெய் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கிரவுண்ட்நட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். முகத்துக்கு யூஸ் பண்ணலாம், பாடி மசாஜுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு வந்து ஏதாவது மாதத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலராக வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுறது போது தலைக்கு அது என்ன பண்ணோன்னா நல்லா மிருதுவாக்கி ஸ்ட்ரென்த் ஆக்கி கொடுக்க முடியும். இவ்வளோ தான். முகத்துக்கு டெய்லி கூட தேய்ச்சிக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வைட்டமின் இ தான் ஃபுல்லாக இதில் இருக்கிறதுனால அதை நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து இந்த கிரவுண்ட்நட் ஆயில் மரச்செக்கு எண்ணெயில் பண்ணி மாட்டுச்செக்கு எண்ணெயில் வந்து நம்ம மாட்டுச்செக்கு எண்ணெயில் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் நல்லெண்ணெய், ஒரு வாரம் தேங்காய் எண்ணெய், ஒரு வாரம் வேர்க்கடலை எண்ணெய், இந்த மாதிரி வந்து மாற்றி எடுத்துக்கலாம். எந்த எண்ணெய் எடுத்தாலுமே அது மாட்டுச்செக்கு எண்ணெயாக இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம். அதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பழைய காலத்து முறைக்கு நம்ம போனால் தான் நம்ம ஹெல்த்து வந்து நம்ம சரியாக பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ கிரவுண்ட்நட் எண்ணெய் நல்ல ஆயில் இல்லை, நிறைய பேருக்கு எண்ணம் இருக்குது. அது நல்லது கிடையாது, நல்ல எண்ணெய் தான். அது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.